உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தைரியத்தோடு தெளிவோடு தாவீதுடைய அறிக்கையை நாம் நேற்று அந்த சங்கீதத்தில் பார்த்தோம். இன்னும் ஆழமாக அவர் எப்படிப்பட்ட ஜெபத்தை எல்லாம் கேட்பார் என்பதை அறியும்படியாக யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆம், தேவன் மன்னிக்கின்றவராய் இருக்கிறார். யாருடைய காரியத்தை மன்னிக்கிறாராம்? விசுவாசமுள்ள ஜெபம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்கிற தெளிவோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை கேட்கிறாருங்கிற தைரியத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். நம் ஜெபத்தை தள்ளாதவர் என்று நாம் நம்பிக்கையோடு கூட ஜெபிக்க வேண்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். வியாதியஸ்தனை சுகமாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம்முடைய ஜெபமானது விசுவாசமுள்ளதாக இருக்க வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுவதற்கு உறுதியும் காணப்படாதவர்களுக்கு நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கின்ற போது தேவனுடைய சமூகத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம் மூலமாக அநேகர் சுகமாக முடியும், நாமும் சுகமடைய முடியும். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அதுபோல நாம் மற்றவர்களுக்காக விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கின்ற போது தேவன் பிணியாளிகளை ரட்சிக்கிறவராக, அவனை எழுப்புகிறவராக, அவனை மன்னிக்கிறவராக, ஆண்டவர் ஜீவனுள்ளவராக வெளிப்படுகின்றபடியினாலே நம் ஜெபமானது விசுவாசமுள்ளதாக இருக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், விசுவாசோடு கூட யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே நம் விசுவாசோடு கூட ஜெபிப்போம். தேவன் நிச்சயமாய் நம் வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்களையும் அற்புதங்களையும் செய்ய இன்றைக்கு கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பார். விசுவாசமுள்ள ஜெபம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் விசுவாசோடு கூட அங்கு ஜெபிக்கும் போது தேவன் பதில் கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை தள்ளாதவரே, இந்த வேளையிலும் கூட இந்த விசுவாசமுள்ள ஜெபத்தை கேட்டு எங்களுக்கும் நாங்கள் ஜெபித்த அனைவருக்கும் அற்புதம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.